நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளோ நேரமாக நம்ம இந்த இசை உலகத்தில் இருக்கிற சூப்பர் சிங்கர்ஸ்க்காக நாங்கள் விருதுகள் கொடுத்துட்டு இருக்கோம். பட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர்ஸோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்களுக்காக ஜோரான கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் தி சூப்பர் சிங்கர்ஸ் ஃப்ரம் தி விஜய் டிவி ஃபேமிலி. நம்ம சூப்பர் சிங்கர்ஸ் ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணாங்க இப்போ. அண்ட் இசைக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை உண்டு. அது எப்போதும் இதயத்தில் ஏதோ ஒரு மூலையில் தன்னை பதிவு செய்தே வைத்திருக்கும். அந்த பாடலை அல்லது அந்த இசையை கொடுத்தவர்கள் இந்த உலகத்தில் ஃபிசிக்கலாக இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்க கொடுத்த இசையும் அவங்க குரலும் என்னைக்கு நம்ம மனசில் ஒலிச்சிட்டே இருக்கும். அப்படி நிறைய பேர் உண்டு. அப்படியாக நம்மை கடந்து போய்விட்ட குரலால் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட். முதல்ல அவங்கள பற்றி பார்க்கலாம். ஏவியில் பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா,
மனம் விழியோரும் மரும்பும் துளியீரம் சொன்னால் மட்டுமே புரியும் இவர்கள் நம்மோடு இல்லை என்பதை. நம்மை விட்டு இவர்கள் சென்று விட்டார்கள் என்ற வார்த்தையை முழுமையாக ஏற்பதற்கு இல்லை. எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் இவர்கள் குரல்கள் சொல்லும் இவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நம் இதயங்களில் என்று. நம்முடைய ஏர்டெல் சூப்பர் சிங் குழு, நம்முடைய ஃபேமிலி, அவங்களுக்காக ஒரு ட்ரிபியூட். மலேசியா வாசுதேவன் அவர்கள், ஸ்வர்ணலதா அவர்கள், ஷாகுல் அமீத் அவர்கள், இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள், சவுண்ட் இன்ஜினியர் ஸ்ரீதர் அவர்கள், இவர்களுக்காக இந்த ட்ரிபியூட். இது சமர்ப்பணம் விஜய் மியூசிக் அவார்ட்ஸிலிருந்து. கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே, மனம் தேடும் சுவையோடு தினம்தோறும் இசை பாடு. அதை கேட்கும் நெஞ்சமே சுகம் கோடி காணட்டும். இவைகள் இளமாலை பூக்களே, பூக்களே, கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே. வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோ, வாசம் வீசும் பூவின் ராகம் யாரை பாடுதோ, தன் உறவுகளை மெல்லிசையாக தன் உணர்வுகளை வந்து கூறாதோ. திருநாடும் கூடட்டும், சுகம் கோடியாகட்டும். இவைகள் இளமாலை பூக்களே, புதுச்சோலை பூக்களே, கோடை கால காற்றே, குளிர் தென்றல் பாடும் பாட்டே. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ மோகம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளமோடும், ஆனாலும் என்ன தாகம். சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேனோ. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். ஆ
மஞ்சள் அரைக்கையில அரைக்கும் முன்ன மனச அரைச்சவளே கரிச காட்டு ஓடையில கண்டாங்கி துவைக்கையில நனைய விட்டு மனச புழிஞ்சவளே வெள்ளி களத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சுகிட்டு போறவளே கல்யாண சேலையில கண்ணீரை தொடச்சுக்கிட்டு போறவளே நான் தந்த மல்லிகைய நட்டத்தில் போட்டு விட்டு அரளி பூச்சுடி எழுதபடி போறவளே கடல காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொல்ல சொல்ல கடல காட்டுக்குள்ள கையடிச்சு சொன்ன புள்ள காத்துல எழுதணும் பொம்பளைங்க சொன்ன சொல்ல ராசாத்தீய உசிறு என்னதில்ல பூச்சூடி வாக்கப்பட்டு போறவுள்ள நீ போனாய உசிறு மண்ணுக்குள்ள ராவோடு சேதி வரும் வாடி புள்ள ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தருணம் இது. காலமான ஜாம்பவான்கள், இசை ஜாம்பவான்களுக்காக ஒரு ட்ரிபியூட்டாக நீங்கள் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஃபேமிலிஸ் ஆஃப் மிஸ்டர் ஷாகுல் ஹமீத், மிஸ்டர் ஸ்ரீதர், மிஸ்டர் மலேஷியா வாசுதேவன் and Mr. Chandra Bose to please come up on stage. நெஞ்சை விட்டு அகலாத இசைப்பதிவை தங்கள் குரலாலும் இசையாலும் கொடுத்த இவர்களுடைய குடும்பத்தினரை கௌரவப்படுத்த இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கௌரவத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக நம்மை விட்டு உடலால் மறைந்த திரு மலேசியா வாசுதேவன், சுவர்ணலதா அவர்கள், ஷாகுல் ஹமீத் அவர்கள், சந்திரபோஸ் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள் ஆகியோருக்காக ஒரு 30 நொடிகள் மௌன அஞ்சலி செலுத்தும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ. சம்பந்தப்பட்டவர்களுடைய குடும்பத்தை கௌரவிக்குமாறு திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாழ்க்கையில் ரொம்ப டஃப்பான விஷயம் டெத். அதாவது நமக்கு பிடிச்சவங்க, நம்ம நேசிக்கிறவங்க போனால் திங் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். மீதி எல்லாமே ஹேண்டில் பண்ணிடலாம், சக்ஸஸ், ஃபெயிலியர், காசு இல்லாமல் காசு வர்றது எல்லாம். பட் இந்த விஷயம், ஸோ விஜய் டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். மிஸ்ஸஸ் ஷாகுல் ஹமீத் மேடம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா இந்த ஒரு கௌரவம்? I'm daughter of Shahul Hamid. எல்லாருக்கும் வணக்கம். My father always believed in God, prayers and blessings from him. And today we stand before you all for what he believed. I want to thank all the music directors and film directors who gave him an opportunity to prove himself in a very short period. My heartfelt thanks to Rahman uncle for not only being his good friend, but also believing in him and giving such wonderful songs through which he still lives
and recognized by his voice. Thank you, Uncle. Behind every successful man, there's always been a woman. And behind my father, it's none other than my mother, Mumtaz Shaul Hamid. Thank you, Ma, for being so supportive, encouraging, and everything to Daddy throughout his life and career. விஜய் டிவிக்கு எனக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பா போய் 15 வருஷம் ஆகுது. இன்னும் அவரை ஞாபகம் வச்சு இப்படி ஒரு ட்ரிபியூட் அண்ட் அவார்ட் கொடுத்ததுக்கு on behalf of my entire family, a huge thanks. ஒரு சாங் டிவியில் வரும்போதோ சரி, இட்ஸ் சம்திங் அன்எக்ஸ்பிரசிபிள். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அழுதுருவோம். I just want to dedicate a few lines to my father who's no more with us. This is for you, Dad. ராசாத்தி உசுறு என்னதில்ல, பூச்சூடி வாக்கப்பட்டு போற புள்ள, நீ போனா என் உடம்பு மண்ணுக்குள்ள, ராவோடு செதி வரும் வாடி புள்ள, கார விட்டு திண்ணையில கருக்கு மஞ்சள் அரைக்கையில, கரிச காட்டு ஓடையில கண்டாங்கி துவைக்கையில, நெல்லு கலத்து மேட்டில் என்ன இழுத்து முடிஞ்சு கிட்டு போறவளே, புது கல்யாண சிலையில கண்ணீரை தொடச்சு கிட்டு போறவளே, நான் தந்த மல்லிகையா நட்டாத்தில் போட்டு விட்டு அரளி பூச்சொடி அழுதபடி போறவளே. தேங்க்யூ. தேங்க்யூ விஜய் டிவி. பட் எனக்கு இன்னொரு முறை ஷாகுல் அமீதை பார்த்தது போல இருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திரு ஸ்ரீதர் அவர்களின் குடும்பம் யாராவது வந்திருக்காங்க? எல்லாருக்கும் வணக்கம். So one thing is that Appa Pair, if I see it in the news or if I hear someone say it in an interview, that itself is very touching for me and my entire family. And such a gesture by Vijay TV, I really like to thank Vijay TV. Thank you so much. And thank you to all the people who my dad has worked with. Thank you. I would like to first thank Vijay TV for honoring my dad. அப்பா இறந்து போய் 8 மாதம் தான் ஆகுது. டெய்லி எங்களோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். மோர் தேன் ஹஸ் டன் மோர் தேன் 200 ஃபிலிம்ஸ், 200 Tamil films. அண்ட் என்னால் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் டு ஹேப்பன். ஹீ பாஸ்ட் அவே அட் 60 years டியூ டு அ லிவர் ஃபெயிலியர். ஸோ எங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு இந்த அளவுக்கு கௌரவித்த விஜய் டிவிக்கும் அனைத்து கலை குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றி. ஸ்பெஷல் மென்ஷன் அப்பாவுக்கு உங்களோட மன்னிப்பாய சாங் ரொம்ப பிடிக்கும். காலமாகிறதுக்கு 2 மாதம் முன்னாடி கூட அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவர் கச்சேரிலாம் போய் பாடினார். ஸோ நான் ரஹ்மானை பார்த்தேன்னா நான் சொல்லணும் போய் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் திஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும், முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா அவருடைய அப்பா அம்மா, அவருடைய மனைவி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ், முக்கியமாக சொல்லணுன்னா இளையராஜா சார். ஏன்னா எங்கள் அப்பா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் இளையராஜா சாருக்கு தான் பாடியிருக்காரு. அப்புறம் அவரோட ஒர்க் பண்ண சிங்கர்ஸ், அவரோட நடித்த ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மீடியா, பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே எங்கள் அப்பா சார்பில் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும் எஸ்பிபி சார் அவருக்கு. எங்கள் அப்பாவும் எஸ்பிபி சாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இறந்ததும் அந்த கடைசி ஃபார்மாலிட்டிஸ் செய்கிறதுக்கு எஸ்பிபி சார் அவருடைய ஸ்டுடியோவில் ஒரு இடம் கொடுத்துருந்தாரு. யாருமே செய்வாங்களான்றது எனக்கு தெரியல, ஆனால் அவர் அவ்வளோ பெருந்தன்மையாக அதை செஞ்சார். அதை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. சார், எஸ்பிபி சார், என் வாழ்நாள் முழுசும் இதை நான் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக மட்டும் இல்லை, ஒரு நல்ல குருவாக இருந்திருக்காரு. அவரோட பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய பாட்டெல்லாம் கேட்டு சமீப காலத்தில் வெளிவந்த என்னோடய ஒவ்வொரு பாட்டையும் கேட்டு ரொம்பவே ஆசீர்வதிச்சார், ரொம்பவே பாராட்டினார்.
அந்த பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜய் டிவி. தேங்க்யூ தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் டு ஆல்.